இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியா பெரிய ஒரு டெவலப்பிங்லேருந்து டெவலப்டு மாறணும்னா அது ஆண்டர்ப்ரூனர்ஸால் மட்டும்தான் முடியும். ஆண்டர்ப்ரூனர்ஸ் அப்படின்னாக்கா ப்ரிடாமினன்ட்லி இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஆண்கள் இல்லை பெண்கள் நிறையவே பங்கு வகிக்கிறாங்க. உதாரணத்துக்கு 2024 பார்த்தீங்கன்னாக்கா 4.46 lakhs பெண்களுக்கு மட்டுமான அலோகேஷன், 4.4 lakh crore அந்த அளவுக்கு அலோகேஷன். இப்போ பார்த்தீங்கன்னா 5.08 lakh crore. லோன் பொறுத்த வரைக்கும் ரெண்டு விதமான லோன், ஒன்று செக்யூர்டு லோன், இன்னொன்று அன்செக்யூர்டு லோன். ஒரு பேங்கோ இல்லை ஒரு ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூஷனோ ஒரு உமன் ஆண்டர்பிரினர் கொடுக்குறாங்கன்னா முதல்ல என்ன பார்ப்பாங்கன்னா அவங்களுக்கு அதை ரீபே பண்ணுற கெப்பாசிட்டி இருக்கான்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணுவாங்க. பட் ஒரு ஆண்டர்பிரினரோட முதல் ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னாக்கா டாக்குமெண்டேஷன். உங்களுக்கு ஐடியாஸ் இருக்கு, அந்த பிஸ்னஸை எப்படி வளர்க்கணுன்ற ஒரு டிட்டர்மினேஷன் இருக்கு, ஆனால் அது எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்ற ஒரு ஹேண்டலிங் அது உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இந்த ஸ்கீம் இந்த லோன்ஸை தாண்டி ஒருத்தவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா அவங்க ஃபினான்ஷியலாக இன்கம்ஸை எப்படியெல்லாம் பிளான் பண்ணலாம்? ஒரு பிஸ்னஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் சேல்ஸ். ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, அந்த ஐடியா வேலிடேஷனே இல்லாமல் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிடுறாங்க. இங்கே ஏதோ ஒரு ட்ரேட் ஆரம்பிக்கிறீங்க, ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிறீங்க, ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறீங்க. யார் உங்கள் கஸ்டமர்? ஹலோ ஆல், திஸ் இஸ் மதுமிதா ஃப்ரம் டியர் உமன். இன்றைக்கி நம்மளுடைய டியர் உமனில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 2026 பட்ஜெட்டை ரீசெண்டாக தாக்கல் பண்ணியிருந்தாங்க. அதில் பெண்களுக்கும் உமன் ஆண்டர்பிரினர்ஸ்க்கும் என்னென்ன சலுகைகள் வழங்கப்பட்டிருக்கு அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்காக நம்ம கூட ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட் சதீஷ்குமார் சார் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அவங்ககிட்ட நிறைய விஷயங்கள் இது தொடர்பாக பேசி தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? ஆல் குட்மா. ஐ திங்க் நீங்கள் இந்த 2 நாளாக இதை பற்றி பேசி ரொம்ப டயர்டாகிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ 2025 பட்ஜெட்டையும் 2026 கம்பேர் பண்ணி பார்க்கும்போது பெண்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய ஒதுக்கீடு சலுகைகள்லாம் கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்லை அதிகரிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா சார்? இந்த கவர்மெண்ட் 2020 பெண்களுக்கு அப்படின்ற மாதிரி அவங்க ஓரியன்டாக அவங்க ஃபோக்கஸ்டாக நிறைய விஷயங்கள் கண்டினியூஸாக செஞ்சுக்கிட்டே வராங்க. ஒரு உதாரணத்துக்கு 2024 பார்த்தீங்கன்னாக்கா 4.46 lakhs பெண்களுக்கு மட்டுமான அலோகேஷன், 4.4 lakh crore அந்த அளவுக்கு அலோகேஷன். இப்போ பார்த்தீங்கன்னா 5.08 lakh crore. ஸோ போன வருஷத்துலேருந்து இந்த வருஷத்துக்கு அலோகேஷன் மட்டுமே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லை, பெண்கள் ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு அவங்க நிறைய விஷயங்கள் இப்போது கோவிட் டைம்ஸில் மானியம் பெண்களோட அக்கௌண்ட்டுக்கு டைரெக்டாக கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் க்ளீன் வாட்டர், க்ளீன் சானிடைசேஷன் முன்னாடி அந்த பட்ஜெட்டில் கொடுத்துருந்தாங்க. ஸ்வச் பாரத்துமே பார்த்தீங்கன்னாக்கா பெண்களை ஃபோக்கஸ் பண்ணி தான் அந்த ரூரலுக்கு கொண்டு வந்த ஒரு ஸ்கீம் அது. அது மட்டும் இல்லாமல் அவங்க கேரண்டீடு எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீம்லாம் முன்னாடி இருந்த பட்ஜெட்டில் கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ அதோட கண்டினியூவேஷன் பட்ஜெட் எப்பவுமே ஒரு கண்டினியூவேஷனில் இருக்கும், ஆனால் ஃபோக்கஸ் கண்டிப்பாக இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஓகே, இந்த பட்ஜெட்டில் இப்போ பெண்களுக்கு என்னென்ன சலுகைகள் வழங்கியிருக்காங்க அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் சார். இந்த ஒரு பட்ஜெட்டில் 2 முக்கியமான ஸ்கீம்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னாக்கா ஷீமார்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்கீம். ரூரல் ஃபோக்கஸ்டு தான் இந்த 2 ஸ்கீம்ஸுமே அவங்களுக்கு. ஏன்னா ரூரலில் அவங்களுக்கு சப்போர்ட் சிஸ்டம் ரொம்பவுமே கம்மியாக இருக்கும். ஸோ இந்த ஷீமார்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட். இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு ட்ரேடர் இருக்கீங்க, தட் குட் பி ஒரு விவசாயம் சார்ந்த ஒரு ட்ரேடிங்காக இருக்கலாம், இல்லைனாக்கா ஏதாவது பொருட்களுடைய ஒரு ட்ரேடிங்காக இருக்கலாம். சின்ன எம்எஸ்எம்இ லெவலில் நீங்கள் பண்ணுறதா இருந்தாக்கா உங்களுக்கு நிறைய இன்சென்டிவைஸ் வழங்குறதுக்கு இந்த ஸ்கீமில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. தட் இஸ் நம்பர் 1. செகண்ட், நிறைய ஸ்கில் டெவலப்மெண்ட் ஸ்கீம்ஸை கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் ஹாஸ்டல்ஸ் அதுக்குமே பார்த்தீங்கன்னா நிறைய அலோகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸ்கில் டெவலப்மெண்ட் ஸ்கீம் அகெயின் ஒரு ரூரல் ஃபோக்கஸ்டு தான் இது. முதல்ல நீங்கள் ஒரு செமி ஸ்கில்டு அப்படியான ஒரு பர்சனாக இருந்தீங்கன்னா அங்கே போய் சேர்ந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு உங்களோட பர்சனாலிட்டிக்கு என்ன மாதிரியான ஸ்கில் நேச்சுரலாக வருதுன்றதை பார்த்து அவங்க அதுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ட்ரைனிங் மட்டும் கொடுக்கறது இல்லாமல் அது இன்டர்ன்ஷிப்புக்கு எடுத்துகிட்டு போவாங்க. ஓகே, ஸோ நீங்கள் ஒரு ஸ்கில்லை கற்றுக்குறீங்க, அந்த ஸ்கில்லுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கிது, இன்டர்ன்ஷிப். அந்த இன்டர்ன்ஷிப்லேருந்து அவங்க திரும்ப ஒரு பர்மனன்ட் எம்ப்ளாய்மெண்ட் அளவுக்கு அது ஒரு கண்டினியூட்டியாக இந்த ஸ்கீமில் கொடுத்துருக்காங்க. இது ஒரு பெரிய வரவேற்கத்தக்க ஸ்கீம். செகண்ட், இட் இஸ் ஆல்சோ ரூரல் ஃபோக்கஸ்ட். ஓகே, அடுத்த செகண்ட் ஸ்கீம் பற்றி சொல்லுங்கள் சார். இந்த ஷீமார்ட் அண்ட் இந்த ஒரு ஸ்கில் கேரண்டி ஸ்கீம், இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னாக்கா பட்ஜெட்டோட 2026 ஒரு ஹைலைட் அப்படின்னே சொல்லலாம் இது. அண்ட் ஹாஸ்டல்ஸ், ஓகே, அந்த மாதிரியான ஒரு யூட்டிலிட்டிஸ், ஹாஸ்டல்ஸ் இதுக்குமே நிறைய அவங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் வீட்டை டிபெண்ட் பண்ணியே இருக்காங்க. முறை வீட்டிலேருந்து வெளியே வரணுன்னாக்கா அவங்களுக்கு ஏதோ ஒரு மூலதானம், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படுது, ஒரு ஸ்பெண்டிங்க்கு ஒரு காசு தேவைப்படுது. அண்ட் இட் இஸ் எ ஹியூஜ் எக்ஸ்.
அது ஒரு எக்ஸ்பென்ஸ் அது. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ஒரு ஹாஸ்டல்ஸ் இது மாதிரியான இன்சென்டிவைசேஷன் இருக்குது. இது டெஃபினட்டாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஒரு உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒரு எக்கனாமிக் ஸ்கீம்ஸ். ஓகே. அண்ட் வந்து இப்போ நான் எல்லா பெண்களுமே வந்து ஒரு ஸ்டார்ட் அப் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வீட்டில் இருந்தோ இல்லை வெளியே அவங்களா ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதா இருக்கட்டும், காலேஜ் படிக்கிற பொண்ணுங்களாம் வந்து இப்போ வந்து ஒரு ஸ்டார்ட் அப் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி ஸ்டார்ட் அப் பண்ணுற பெண்களுக்கு இந்த ஸ்கீமில் வந்து எந்த விஷயங்கள் வந்து உதவிகரமாக இருக்கும் சார்? இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியா ஒரு பெரிய ஒரு டெவலப்பிங்லேருந்து டெவலப்டு மாறணும்னா அது ஆண்டர்ப்ரூனர்ஸால் மட்டும்தான் முடியும். நிச்சயமாக ஆண்டர்ப்ரூனர்ஸ் அப்படின்னாக்கா ப்ரிடாமினன்ட்லி இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஆண்கள் இல்லை பெண்கள் நிறையவே பங்கு வகிக்கிறாங்க. அது இந்த ஒரு போர்டு டைரக்டர்ஸ்லேருந்து எல்லா லெவல்லையுமே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அலோகேஷன் கொடுத்துட்டு இருக்காங்க இப்போ பெண்களுக்குன்னு. ஸோ நீங்கள் ஒரு ஸ்டார்ட் அப் ஆண்டர்ப்ரூனர் இல்லை நீங்கள் தொழில் முனைவோர் ஏதோ நான் வந்து செய்யணும் அப்படின்னாக்கா நீங்கள் ஸ்டார்ட் அப் மாதிரி பண்ணுறீங்க, நிறைய உங்களுக்கு ஸ்கேலுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னா முதல்ல நீங்கள் ஸ்டார்ட் அப்பில் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். எம்எஸ்எம்இயில் மட்டுமே ஒரு 2000 crore கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ அது ஒரு பெரிய உங்களுக்கு ஒரு இன்சென்டிவைசேஷன் இருக்குது. பட் என்னன்னாக்கா அது கரெக்டான ஒரு டாக்குமெண்டேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் இருந்தால் மட்டும்தான் இதெல்லாம் நீங்கள் அந்த இன்சென்டிவைசேஷனை எடுத்துகிட்டு போக முடியும். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, இதை வந்து ஒரு ஸ்மால் ஸ்கேல்லையே பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஒரு ரிஜிஸ்ட்ரேஷனே இல்லாமல் அவங்களுக்கு ஒரு செல்ஃப் பேன் இருக்கும், அவ்வளோதான் தவிர்த்து ஒரு ஜிஎஸ்டி கூட வாங்காமல் அவங்க அந்த தொழிலை வந்து தொடங்கிடுறாங்க. பரவாயில்ல, தப்பு இல்லை. பட் நீங்கள் இந்த ஒரு மானியத்தை அடையணும் அப்படின்னாக்கா கொஞ்சம் ஒரு ப்ராப்பர் ரெஜிஸ்ட்ரேஷனை ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணலாம், நீங்கள் லோனாக இருக்கட்டும் இல்லை உங்களுக்கு தேவையான இன்சென்டிவைசேஷனாக இருக்கட்டும் நீங்கள் ஒரு உமன் ஆண்டர்ப்ரூனராக எடுத்துகிட்டு போகலாம். ஓகே. இப்போ நீங்கள் லோனை பற்றி பேசும்போது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்து சார், என்னன்னா இப்போ நிறைய உமன் ஆண்டர்ப்ரனர்ஸ் வந்து வராங்க, ஆனால் வந்து அவங்க ஒரு இதுலேயே வந்து ஸ்டாப் ஆயிடுறாங்க சார். என்ன விஷயம்னா காசு இல்லை, மணி இல்லை, வீட்டில் கேட்க முடியாது. வீட்டில் கேட்டால் நீலாம் பண்ணி என்ன பண்ண போகிற, நம்மளுக்குலாம் அதை தேவையில்லை அப்படின்னு சொல்லி ஒரு இதுலேயே வந்து ஸ்டாப் பண்ணிடுறாங்க. ஆனால் அவங்க லோனுன்னு சொல்லிட்டு வெளியே போகும்போது வந்து ரிஜெக்ட் ஆகிடுது லோன். இது என்னென்ன காரணங்களால் ரிஜெக்ட் ஆகிடுது? பெண்கள் வந்து எந்த விஷயத்தை வந்து கவனிக்கணும் லோன் வந்து அப்ளை பண்ணும்போது மெயினாக? லோனை பொறுத்த வரைக்கும் 2 விதமான லோன். ஓகே. ஒன்று செக்யூர்டு லோன், இன்னொன்று அன்செக்யூர்டு லோன். ஓகே. லோன் ஒரு பேங்க்கோ இல்லை ஒரு ஃபைனான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனோ ஒருத்தருக்கு கொடுக்குறாங்க, ஒரு ஆண்டர்ப்ரனர் ஒரு உமன் ஆண்டர்ப்ரனர் கொடுக்குறாங்கன்னா முதல்ல என்ன பார்ப்பாங்கன்னா அவங்களுக்கு அதை ரீபே பண்ணுற கெப்பாசிட்டி இருக்கான்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணுவாங்க. இது உங்களுக்கு செக்யூர்ட்லேயும் முக்கியம், அன்செக்யூர்ட்லேயும் முக்கியம். இப்போ அன்செக்யூர்ட் அப்படின்னாக்கா அந்த ரீபேமெண்ட் கெப்பாசிட்டியை நீங்கள் தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் கேஷ் ஃப்ளோஸ் இருக்கணும். இப்போ நீங்கள் ஏதோ ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க, உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் கேஷ் ஃப்ளோ இருக்குது, பிரச்சனை இல்லை. கண்டிப்பாக உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, அந்த ஒரு பர்சனல் லோன், அன்செக்யூர்ட் லோன் இல்லை ஒரு ஸ்டார்ட் அப் மாதிரியான லோன் கொடுப்பாங்க. பட் இன்னைக்கு நிறைய பேர் ஐடியா இருக்கு, முதல் முறை ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ஆண்டர்ப்ரனர்ஸ் உங்ககிட்ட அந்த ஒரு கேஷ் ஃப்ளோஸ் இருக்காது. கவர்மெண்ட் இந்த ஸ்கீமில் என்ன பண்ணியிருக்காங்க, கவர்மெண்ட்டே முன்னாடி வந்து கேரண்டி கொடுத்து கிரெடிட் கேரண்டியை கொடுக்குறேன்னு இருக்காங்க. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இதை மாதிரியான இன்சென்டிவைசேஷன் எடுத்துகிட்டு போகணும்னா முதல்ல உங்கள் ஸ்டார்ட் அப்பை ரிஜிஸ்டர் பண்ணணும். நீங்கள் ஒரு ஸ்டார்ட் அப்பாக ஃபஸ்ட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும். ஸோ அப்போ நம்மளோட கவர்மெண்ட்டில் வழங்கப்படுற லோன்ஸுமே கேன்சல் ஆகிறதுக்கு இதுதான் ஒரு ரீசனா சார்? நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. இந்தியா அந்த ஒரு நம்ம எக்கனாமியில் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்துகிட்டு இருக்கு. அது நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், லாஸ்ட் 5 வருஷமாக நிறைய சிம்பிளிஃபை பண்ணிட்டோம். ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னா கிட்டத்தட்ட ஒரு 30 நாள் ஆகும் முன்னாடி எல்லாம். ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 7 நாளில் ஆரம்பிக்கிற அளவுக்கு சிம்பிளிஃபை பண்ணியிருக்காங்க. பட் ஒரு ஆண்டர்ப்ரனரோட முதல் ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னாக்கா டாக்குமெண்டேஷன். ஓகே. உங்களுக்கு ஐடியாஸ் இருக்குது, அந்த பிஸ்னஸை வந்து எப்படி வளர்க்கணுன்ற வந்து ஒரு டிட்டர்மினேஷன் இருக்குது. ஆனால் அது எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்ற ஒரு ஹேண்டலிங் அது உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதை முயற்சியை எடுங்க. முதல்ல ஒரு ஜிஎஸ்டியாக இருக்கட்டும் இல்லை இங்கே ஒரு ரிஜிஸ்ட்ரேஷனாக இருக்கட்டும், உங்களுக்கு யாராவது ஒருத்தர் வந்து ஸ்பான்சர் கூட கிடைக்கலாம். ஸோ தட் என்ன ஆகுனாக்கா உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் கேஷ் ஃப்ளோஸ் உங்கள் பிஸ்னஸில் ஈஸியாக வரும். ஓகே. நீங்கள் சொன்ன விஷயங்கள் வந்து கேட்கும் போது ஈஸியாகவும் புரிகிற விதமாகவும் இருக்குது. ஆனால் வந்து மக்கள்லாம் என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா, இப்பயே கமெண்ட்ஸில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இதெல்லாம் சொல்கிறாங்க ஓகே, அதை எப்படி நாங்கள் வந்து ப்ராசஸ் பண்ணுறது, எப்படி அதெல்லாம் அப்ளை பண்ணுறது, ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு அதை கொஞ்சம் விளக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க சார். ஸோ அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் சார். எல்லா இண்டஸ்ட்ரிக்குமே ரெகுலேட்டர்னு ஒருத்தர் இருக்கார். ஓகே. இப்போ நீங்கள் ஃபைனான்ஷியல் இண்டஸ்ட்ரி வரீங்க அப்படின்னாக்கா முதல்ல ஆர்பிஐ அண்டு ஃபைனான்ஷியலில் நிறைய பாகுபாடுகள் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு ஓகே நீங்கள் வந்து ஒரு என்ன மாதிரி ஒரு கன்சல்டண்ட்டாக போகணுன்னா அதுக்கு ஒரு ரெகுலேட்டர் இருக்காங்க, அதுக்கு ஒரு சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்குது. ஓகே. ஸோ ஃபைனான்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஒரு சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்குது. முதல்ல அந்த காம்ப்ளையன்ஸை நீங்கள் என்ன பண்ணணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், அந்த சர்டிஃபிகேஷனை அக்வயர் பண்ணணும். இப்போ நீங்கள் ஒரு ஃபுட் இண்டஸ்ட்ரி வரீங்க, எஃப்எஸ்எஸ்ஏஐ
ஓகே. அதே மாதிரி எந்த இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் அந்த இண்டஸ்ட்ரிக்கு ஒரு கண்ட்ரோலர் இருப்பார், ரெகுலேட்டர் இருப்பார். அந்த சர்டிஃபிகேஷனை முடிங்க. இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகே. இது வந்து உங்களுக்கான ஒரு எக்ஸ்பர்டைஸ். இந்த துறையில் வந்து நீங்கள் ட்ரேடு பண்ணலாம் அப்படின்றதுக்கான ஒரு டாக்குமெண்டேஷன், ஒரு லீகல் ஃப்ரேம் ஒர்க். அடுத்தது நீங்கள் பண்ண போகிறது ஒரு பிஸ்னஸ். ஒரு பிஸ்னஸ் அப்படின்னாக்கா அதில் பேனாக இருக்கலாம், ஜிஎஸ்டியாக இருக்கலாம், அந்த கம்பெனியோட ஒரு ஃபார்மேஷனாக இருக்கலாம். நீங்கள் ஆரம்பிக்கும் போது ஒரு சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப்பாக கூட ஆரம்பிக்கலாம், இல்லை உங்கள் நண்பர்கள் கூட சேர்ந்து ஒரு பார்ட்னர்ஷிப்பாக ஆரம்பிக்கலாம், இல்லை எடுத்த உடனே நீங்கள் ஒரு ப்ரைவேட் லிமிட்டடாக கூட ஆரம்பிக்கலாம். ஸோ இதை ஒரு ஸ்ட்ரக்சர்டாக இருக்குன்னாக்கா நாளைக்கு உங்களுக்கு ஒரு ஏஞ்சல் இன்வெஸ்டிங் தேவைப்படுது, இல்லை நாளைக்கு நீங்களே போயிட்டு ஒரு பேங்க்கில் நீங்கள் அப்ரோச் பண்ணுறீங்க. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஃபார்மல் ஸ்ட்ரக்சர் இருக்குது அப்படின்னாக்கா அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட், அட்வான்டேஜாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருந்தாலும் இப்படி நீங்கள் செய்யும்போது ஒரு லாங் டேர்ம் வியூ உங்கள் கம்பெனிக்கு இருக்குது, உங்களுக்கு இருக்குன்னு அந்த ஒரு பேங்க்கோ இல்லை ஃபைனான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனை எதிர்பார்ப்பாங்க. அண்ட் உங்களோட ப்ராசஸிங் ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும், சுலபமாக இருக்கும். ஓகே. இந்த ஸ்கீம், இந்த லோன்ஸை தாண்டி ஒருத்தவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து ஃபினான்ஷியலாக இன்கம்ஸை எப்படியெல்லாம் பிளான் பண்ணலாம் சார்? முதல்ல ஒரு பிஸ்னஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் சேல்ஸ். ஓகே. ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, அந்த ஐடியா வேலிடேஷனே இல்லாமல் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிடுறாங்க. இங்கே ஏதோ ஒரு ட்ரேட் ஆரம்பிக்கிறீங்க, ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிறீங்க, ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறீங்க. யார் உங்கள் கஸ்டமர்? அந்த கஸ்டமரோட பெரிய ப்ராப்ளத்தை நீங்கள் சால்வ் பண்ணுறீங்களா? ஏன்னா இது பேர் வந்து வேல்யூ எக்ஸ்சேஞ்ச். இன்றைக்கி நான் ஏதோ ஒரு பொருள் கொடுக்குறேன்னாக்கா நீங்கள் அந்த பொருளுக்கு அந்த காசை ஃபீல் பண்ணி, ஓகே இந்த பொருளுக்கு இந்த வேல்யூ இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பண பரிமாற்றம் அங்கே நடக்கணும், டிரான்சாக்ஷன் நடக்கணும். ஸோ அந்த வேல்யூ எக்ஸ்சேஞ்ச் இருக்கணும். அந்த கஸ்டமர் அந்த வேல்யூவை பர்சீவ் பண்ணணும். அது பர்சீவ் பண்ணால் தான் சேல்ஸுன்றதே நடக்கும். நிறைய கம்பெனிஸ் 80% ஆஃப் த ஸ்டார்ட் அப்ஸ் என்ன ஆகிட்டு இருக்குனாக்கா இன்னைக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை. இது ஒரு ஹார்வர்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். என்ன ஹார்வர்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் சொல்கிறாங்கன்னாக்கா சேல்ஸ் நடக்க மாட்டேங்குது. ஓகே. நல்ல ப்ராடக்ட், ஏதோ ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறீங்க, ஆனால் அதை நீங்கள் கரெக்டாக அண்டர்ஸ்டாண்டு பண்ணி அவங்களுக்கு அதை ஒரு வேல்யூவாக கொடுத்து நீங்கள் அதை சால்வ் பண்ண மாட்டேன்றீங்க. ஓகே. அண்ட் ஃபைனலாக வந்து ஒரு ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்டாக விமன் வந்து எந்த இடத்துல ஃபினான்ஷியலாக மிஸ்டேக் பண்ணுறாங்க பிஸ்னஸில் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார்? வெரி வெரி ஸ்மார்ட் அவங்க விமன். அண்ட் அவங்க ஈக்குவல்னு சொல்ல மாட்டேன், ஈக்குவலை தாண்டி அவங்களுக்கான ஒரு அந்த ஒரு இன்டெலிஜென்ஸாகவும் இருக்கலாம், ஒரு கான்ஃபிடென்ஸாகவும் இருக்கலாம். நிறைய விமன் ஆண்டர்ப்ரனர்ஸ் இன்றைக்கி நிறைய பேர் ப்ரூவ் பண்ணிட்டாங்க, அந்த கிளாஸ் சீலிங்கிறதை உடச்சி வந்திருக்காங்க. ஸோ காமனாக பண்ணுற ஒரு மிஸ்டேக்ஸ் என்ன அப்படின்னாக்கா, பேலன்சிங் பிட்வீன் த கரண்ட் லைஃப் அண்ட் த பிஸ்னஸ் லைஃப். ஸோ இப்போது ஒரு மென் அப்படின்னாக்கா அவருக்கு வந்து அந்த ஒரு ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டி ஓரளவுக்கு கம்மின்னு சொல்லலாம். பட் விமன் சொல்லும்போது அவங்களுக்கு அந்த ஒரு ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டியை தாண்டி ஒரு பேர்டனும் இருக்குது. அதே நேரத்தில் அவங்க பிஸ்னஸ் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது அவங்களுக்கு. ஸோ அந்த பேலன்சிங் பிட்வீன் தட் இட் இஸ் ஆல்வேஸ் எ டிஃபிகல்ட் சாய்ஸ் அவங்களுக்கு. ஸோ டேக் ஹெல்ப். ஓகே. என்ன பண்ணுங்கள், உங்களோட சுச்சுவேஷனை உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு சொல்லுங்கள். ஸோ அவங்களையும் சப்போர்ட் பண்ண வைங்க உங்களோட குறிக்கோளுக்கு. ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கனாக்கா அந்த பிஸ்னஸை பேர்டனை மொத்தமாக அவங்களே எடுத்துக்கிறாங்க. பிஸ்னஸ் உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி, உங்களோட பேபி. பட் அந்த ஒரு மாரல் சப்போர்ட் உங்களுக்கு கண்டிப்பாக ஃபேமிலி கிட்ட இருந்து வரணும். ஸோ தட் யூ கேன் எக்ஸ்பிளைன். இது விமனுக்கு மட்டும் இல்லை, சில மென்னுங்களும் செய்த ஒரு மிஸ்டேக் அது. ஏன்னா அவங்க நிறைய லோன் எடுப்பாங்க, அதை வீட்டில் சொல்ல மாட்டாங்க. அந்த ஸ்ட்ரெஸ்ன்றது என்னமா இருக்கும்னாக்கா அந்த பிரெட் வினருக்கு மட்டும்தான் இருக்கும் மோஸ்ட்லி. ஸோ பேலன்சிங் பிட்வீன் த ஃபேமிலி அண்ட் த பிஸ்னஸ் இஸ் ஆல்வேஸ் இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு போயிட்டு ஒரு ஐடியை பற்றின ஒரு விஷயமோ, டெக்னாலஜியை பற்றின விஷயமோ, ஆர் பிஸ்னஸை பற்றின விஷயமோ, காம்ப்ளைன்ஸ் பற்றின விஷயமோ, ரெகுலேட்டர் எதுவுமே சொல்லிக் கொடுக்க தேவையில்லை. இன்றைக்கி எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஈக்குவலி இன்டெலிஜென்ட். பட் அந்த ஒரு எமோஷ்னலாக எப்படி ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணுறது, அதை நீங்கள் கரெக்டாக ஹேண்டில் பண்ணிங்கன்னாக்கா சக்ஸஸ் உங்களை தேடி வரும். நீங்கள் சக்ஸஸை தேடி போகவே தேவையில்லை. ஓகே. அண்ட் பட்ஜெட்டை தாண்டி நிறைய விஷயங்கள் வந்து விமன் ஆண்டர்பிரினர்ஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணியிருக்கீங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார். நன்றி, வணக்கம்.